என்னடா ஐஸ்வர்யா ரூம்ல உனக்கு என்ன வேலை? அக்கா அது கல்யாண ஏற்பாடெல்லாம் எங்களை கவனிக்க சொன்னியா? ஆனா பொண்ணு சம்மதிக்காம எப்படிக்கா கல்யாணம் நடக்கும்? அதான் ஐஸ்வர்யா கிட்ட போய் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணேன். நான் அட்வைஸ் பண்ண உடனே அவளும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாக்கா. நிஜமாக்கா? நீ நான் சொன்னா நம்ப மாட்டேன், ஐஸ்வர்யா சொன்னா நம்புவல்ல? இரு. ஐஸ்வர்யா இங்க வா. அம்மா கிட்ட சொல்லு, இந்த கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதம் நீயே சொல்லு. நாளைக்கு கல்யாணம் நடக்கும்னு நீங்களே சொல்லிடுங்க. இப்போவாது என்ன நம்புறியாக்கா? நீ சொல்லி அவ கேக்குறாளா? அநியாயம் தாண்டா. அநேகமா நீ செஞ்ச ஒரே நல்ல காரியம் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறியா? கண்டிப்பா நடக்காது. உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள நான் தான். कंठे भद्राणि शुभगे जीव शरदशतं माङ्गल्यं तन्तुनानेन मम जीवने. ஏய் ஏய், பாத்ரூம்க்கு போயிட்டு வரேன். அதுக்குள்ள தப்பிக்கணும்னு நினைச்ச பார்த்தல கொன்னுடுவாங்க. உன் நல்லதுதான் சொல்றேன். ஹலோ அக்கா, நான் கார்த்திக் பேசுறேன். கார்த்திக், என்னடா ஆச்சு உனக்கு? நீ எங்கடா போன? அக்கா, அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நான் சீக்கிரமா வந்துடுறேன், யாரும் பயப்படாதீங்க. ஏண்டா பணம் கிடைக்கலன்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்ன்ற அறிவில்லையா உனக்கு? இந்த 3 நாளா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் தெரியுமா? சந்திரமதி உன்னை ஏதாவது பண்ணிருப்பாளான்னு அவகிட்ட கேட்க போனா உன்னை அடியாள வச்சு அடிக்க சொன்னதா சொல்றான். நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இப்பதான் வந்தேன். இப்ப போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்காங்கடா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? எங்கயாவது போனா வீட்டுல சொல்லிட்டு போக வேண்டாமா? இப்ப எங்கடா இருக்க? நான் இப்போ பாண்டிச்சேரியில இருக்கேன்க்கா. விடிஞ்சா என் கல்யாணம்டா. அக்கா, நீங்க யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் ரெடி ஆகி நாளை காலைல மண்டபத்துக்கு போய் சேருங்க. நான் எப்படியாவது வந்துடுறேன். நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ரஜினி குடு குடு ரஜினி குடு. டேய் ஏண்டா டேய்.
அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்துடுறேன். உன்னை காணன்ட்டு நாங்க என்னெல்லாம் நினைச்சிட்டோம் தெரியுமா? நீ பண்ண காரியத்தினால இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? ரஞ்சினி கல்யாணமே வேண்டாம். கல்யாணம் வேண்டாமா? இல்லடா, உன்னை காணுன்ட்டு நாங்க என்னெல்லாம் நினைச்சிட்டோம் தெரியுமா? அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் இங்கே நல்லா தான் இருக்கேன். நான் கொஞ்சம் பணம் வாங்குறதுக்காக வந்தேன், இங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். நான் நிச்சயமா வந்துருவேம்மா. நீங்க யாரும் என்னது? சரி சரி சரி, கிளம்பிட்டியா? உடனே கிளம்பிடு. சரி சரி, வந்துரு. நான் அக்கா கிட்ட சொல்லிக்கிறேன். சரி, கிளம்பிட்டானம்மா. அவன் வெடிகாலம்புற வந்துடுறானா. நீ ரெடியாம்மா? நீ இதாக பேசிட்டல்ல, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. நம்ம மண்டபத்துக்கு போலாம்மா. நிறைய வேலை இருக்கு ரஞ்சினி. கண்டிப்பா கார்த்திக் காலையில வந்துருவாம்மா. நீ பயப்படாதம்மா, சீக்கிரம் போய் ரெடியாகும்மா ரஞ்சினி. ஏய், யார்கிட்ட ஃபோன் பண்ண? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியா? இல்லை, உண்மையா சொல்லுடா. போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணல சார், எங்கள் அக்காவுக்கு தான் ஃபோன் பண்ணேன் சார். விடிஞ்சா எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் சார். நான் போகலன்னா நாளைக்கு கல்யாணமே நடக்காது சார். நிச்சயமா சார். வேணா என் பாக்கெட்ல பாருங்க, தாலி கூட இருக்கு. கோவிலுக்கு போயிட்டு வரும்போது என்னை இப்படி கடத்திட்டு வந்துட்டாங்க சார். நீங்கெல்லாம் யார் சார்? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? நானும் இங்க வந்ததுலேன்னு கேட்டுட்டு தான் இருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சார், நான் வாழ்க்கையில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதே எங்கள் அக்காவோட கல்யாணம் தான் சார். தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க சார். உங்களுக்கும் அக்கா தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தால் என்ன சார் பண்ணுவீங்க? நான் ஃபோன் பண்ணி பேசினது தயவு செஞ்சு இவங்க கிட்டலாம் சொல்லிடாதீங்க சார். என்னை எப்படியாவது இங்கேருந்து போக விடுங்க சார். இல்லைன்னா நீங்கள் யாராவது என் கூட வாங்க, மண்டபத்துக்கு போகலாம். கல்யாணம் முடிஞ்சதும் நானே உங்க கூட வந்துடுறேன் சார். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார். வேணா உங்க கால்ல வேணாலும் சார். சார், நீ சொல்றத நாங்க நம்பணுமா? சார் சார் கால்ல கட்டாதீங்க சார். சார் சார், டேய் இரு. சார் வாங்க சாமி, வாங்க. நமஸ்காரம் சாமி, எல்லாம் சரியா இருக்கா? இன்னும் ஏதாவது தேவையா? சரி, நான் தேவைன்னா சொல்றேன். சரிங்க. சாமி, சொல்லுங்கம்மா. உங்களுக்கு தேவையானதெல்லாம் பூஜை வந்து சாமான்லாம் சரியா இருக்கு. உள்ள போய் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ரெடி பண்ணுங்க. நான் சொன்ன உடனே அழைச்சிட்டு வாங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्याये सर्वविघ्नोपशान्तये. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தः பிரசோதயாத். ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் கௌரிபுத்ராய நமः. ஓம் கணேஸ்வராய நமः. ஓம் ஸ்கந்தாக்ருதாய நமः. ஓம் அவ்யயாய நமः. ஓம் பூதாய நமः. ஓம் தக்ஷாய நமः. ஓம் அத்யக்ஷாய நமः. ஓம் துஜப்ரியாய நமः. ஓம் அக்னிகர்ப்பச்சிதே நமः. ஓம் ஏன் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? சந்தோஷமா வச்சுக்க. சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க சொல்றேன். ஓம் சர்வதனயாய நமः. ஓம் சர்வரீப்ரியாய நமः. ஓம் சர்வாத்மகாய நமः.
ஒரு கார்டு செட் ஆக மாட்டேங்குதா மச்சான். இந்த இது செட் ஆகுதா பாரு. மாமே அவ தப்பிச்சிட்டா மாமே. வேஸ்டா. டேய் என்னடா சொல்ற? ஆமா மாமே, சத்தியமா வந்து பாரு மாமே. டேய் வாடா பார்க்கலாம். சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாடா. டேய் மிஸ் ஆயிட்டு இருக்கறான்டா. இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான். வாங்கடா. இந்தாங்க மஞ்சள் குங்குமம்லாம் விளக்குக்கு வைங்க. அம்மாவை வந்து ஏத்த சொல்லு. சரி. ஓம் வாகர்த்தாதி சிவசம்மர்த்தோ வாகர்த்த பிரதிவத்ரஜே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சமர்ப்பயாமி. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருவே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. அம்மா என்னம்மா? என்ன விட்டாச்சு, சீக்கிரம் வாங்க. அதோ வரேன். அம்மா நமஸ்காரம். மனசுல குலதெய்வத்தை நினைச்சுண்டு தீபத்தை ஏத்துங்க. தேவி சர்வபூதேஷ லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமத்தஸ்யை 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 நமோ நமஹ. ஜாதேவி சர்வபூதேஷ தீப ரூபேண அம்மா, கார்த்திக் வந்துட்டானா? சொல்லுமா, வந்துட்டானா? வந்துருவா ரஞ்சினி. நீ ரெடி ஆயிடுமா, நேரம் ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் ரெடி ஆயிடு. போன இடத்துல ஏதாவது லேட் ஆயிருக்கும், அதான் வரேன்னு ஃபோன் பண்ணிட்டான்ல, வந்துருவாமா. அழக்கூடாது ரஞ்சினி, கல்யாண பொண்ணு அழக்கூடாது. உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்கம்மா. மாங்கல்யம் வாங்க பணம் இல்லைன்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன்ல. நீங்க எதுக்குமா கஷ்டப்படுறீங்க? எதுக்குதான் நான் கல்யாணத்தை தள்ளி போடலான்னு கடைசி நேரத்துல போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு. அவனை பத்தி உனக்கு தெரியாதா? உன் கல்யாணத்தை பெருசா தடப்படலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டான். அவங்கிட்ட மட்டும் பணம் இருந்திருந்தா எல்லா செலவையும் அவனே பண்ணியிருப்பான். இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. அதையெல்லாம் ஒப்பிடும்போது இதெல்லாம் சாதாரண விஷயம். இத பாரு, பாண்டிச்சேரி வரைக்கும் தானே போயிருக்கான், இப்ப வந்துருவான். அவன் வந்த உடனே உன்னை பாக்குறதுக்கு அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரம் ரெடியா. என் செல்லம் அழக்கூடாது அழக்கூடாது. அவன் வந்த உடனே நீங்க அனுப்பி வைக்கிறேன், சரியா? ம், சீக்கிரம் ரெடியாவுமா, அழக்கூடாது என்ன? சீக்கிரம் ரெடியாவு, தைரியமா இருந்தோ வந்துடுறேன்.